இப்போ 10-10 அப்படின்னு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வால் கிளாக்ல பார்க்குறோம், வாட்ச்ல பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு செவுத்துல பார்க்குறோம், இல்லை வண்டியிலேயே நம்ம ஏதோ ஹெவி வெஹிக்கிள் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போர்டில் போட்டிருக்கோம், இல்லை இங்கே டிஜிட்டல்ல போட்டிருக்கோம், மொபைல்ல பார்க்குறோம், எவ்வளோ இல்லை சிலரே 11-11லாம் ஸ்க்ரீன் வால்பேப்பர்லேயே வச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த 10-10 அப்படி பார்க்கும்போது தெய்வம் அருள் வந்து நம்ம கூடவே இருக்கிறதாக உணர்த்துமா. 10-10ன்னு பார்க்கும்போது ஆமா, தெய்வம் வந்து நம்ம கூடவே எப்பவும் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி உணர்த்துதான். நீங்க எந்த தெய்வமாக வேணாலும் வச்சுக்கோங்க. ஒண்ணு இந்த 11-11 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய பேர் இந்த 11-11 மட்டும் மொபைல்ல வந்துச்சு பார்த்தேன்னு வச்சுங்க, ஒரு செகண்ட் பேச மாட்டாங்க. அது முடியிற வரைக்கும் ப்ரே பண்ணுவாங்க. என் கடவுளே எனக்கு இதை கொடு, கடவுளே எனக்கு அதை கொடுன்ட்டு. அது என்ன அப்படின்னா, நீ சரியான பாதையில போறேன்றத உணர்த்தத்துக்கு தான் இந்த 11-11 அடிக்கடிக்கு நம்ம கண்டப்படும். புரிஞ்சிச்சுங்களா மீனிங்? இது யாருமே மேக்ஸிமம் தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ப்ரே பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. பட் ஆனா எதுக்காக என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த 11-11 நம்ம கண்ணில் படுதா, நீ கரெக்டான பாதையில போற, அந்த பாதை உனக்கு சரியான நீ போகக்கூடிய இடத்த ரீச் பண்ணணும், நீ பண்ணுன்றதுதான். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும். இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அது வந்து சேருமா? சேரும்.